أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد فاستقيموا إليه واستغفروه وويل للمشركين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரா ஃபுஸ்ஸிலத்தை அதாவது ஹாமீம் அஸ்-சஜ்தாவை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் இதுவரை 5 வசனங்களை நாம் பார்த்து முடித்திருக்கின்றோம். முதல் 4 வசனத்தில் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை பற்றியும் குர்ஆனுடைய தன்மைகளை பற்றியும் இரண்டாக சொல்லி முடித்துவிட்டு பின்பு 5வது வசனத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் குறைஷி மக்கள் இந்த குர்ஆனை ஏற்க முடியாது என்பதை எந்த துணியில் எப்படி பெருமையோடு பேசினார்களோ அதை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். நீங்கள் எங்களை எதன் பக்கம் அழைக்கிறீர்களோ அதை ஏற்றுக்கொள்ளாத வண்ணம் எங்களுடைய உள்ளங்களிலே மூடிகள் இருக்கின்றன, எங்களுடைய காதுகளிலே அடைப்புகள் இருக்கின்றன, உமக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரு திரை இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய போக்கில் இருங்கள், நாங்கள் எங்களுடைய போக்கில் இருக்கிறோம் என்ற இந்த 5வது வசனத்தில் இருக்கக்கூடிய பதிலை குறைஷி மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மிக தெளிவாகவும் ஆணவமாகவும் மிதப்போடும் சொல்லி முடித்த பதில். இப்போது அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லச் சொல்கின்றான். குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நிச்சயமாக நான் உங்களை போன்ற ஒரு மனிதன்தான். யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், எனக்கு வஹி அறிவிக்கப்படுகின்றது, நிச்சயமாக உங்களுடைய இறைவன் ஒரே ஒருவன்தான் என்று எனக்கு வஹி அறிவிக்கப்படுகின்றது. எனவே ஃபஸ்தகீமு இலைஹி, அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹுடைய விஷயத்தில் இந்த தீனில் உறுதியாக நிலையாக நேராக நீங்கள் நின்று கொள்ளுங்கள். வஸ்தக்ஃபிரூஹு, அவனிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ளுங்கள். வவைலுல் லில் முஷ்ரிகீன், இணை வைப்பாளர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹு தஆலா 6வது வசனத்தில் நபியே நீங்கள் இப்படி கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் குறிக்கின்றான். இந்த வாக்கியத்தை பல நேரங்களில் பல இடங்களில் பல பயான்களில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் என்ற இந்த வார்த்தை. நபியே நீங்கள் கூறுங்கள், நிச்சயமாக நான் உங்களை போன்ற ஒரு மனிதன்தான். சூரத்துல் கஹ்ஃபுடைய பிரபல்யமான அந்த சூராவினுடைய கடைசி வசனம் கூட இதுதான். குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும். இப்படி பல இடங்களில் அல்லாஹு தஆலா இந்த வாக்கியத்தை பேசியிருப்பதை நீங்கள் காணலாம். ஆனால் உண்மையில் சில அறிஞர்கள் இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா எவ்வளவு மகத்துவமாக இறக்கினானோ அதை சீர்குலைக்கும் விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறுமைப்படுத்துவதற்காக இந்த வசனத்தை உதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள். நஊது பில்லாஹி மின் தாலிக், அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி ஒரு தவறான விளக்கத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த மக்கள் நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இந்த பதிலை கொடுக்க சொன்னான். எனவே நபி அவர்களும் நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதர்தான், நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதர்தான் என்று மக்களுக்கு புரிய வைக்க இந்த வசனத்தை எடுத்துரைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை குறைப்பதற்காக எடுத்து சொல்லப்பட்ட வசனம் போன்று மக்களுக்கு மத்தியில் சில மௌலவிமார்கள் இதை ஆக்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். உண்மையில் இது கை செய்தப்படக்கூடிய விஷயம். பின்பு அல்லாஹு தஆலா இங்கு எதை இப்படி பேசியிருக்கின்றான் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை மேலும் உயர்த்துகின்றான். இந்த இடத்தில் என்ன பேசுறான் அல்லாஹு தஆலா? பொதுவாகவே எல்லா நபிமார்களிடத்திலும் அந்த மக்கள் முரண்டு பிடித்த மக்கள் எதை ஆட்சேபனை செய்தார்களோ அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் குறைஷியர்கள் ஆட்சேபனை செய்தார்கள். என்ன ஆட்சேபனை செஞ்சாங்க? போன சூறாவில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கூட ஃபிரௌன் ஆட்சேபனை செஞ்சான். இவர் நபி என்று கூறுகிறார், இவருக்கு வானவர்கள் சூழ இருக்கக்கூடாதா? இவர்களுடைய கைகளில் தங்க காப்புகள் அணிந்திருக்க கூடாதா? இதே போன்றுதான்
ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் ஒவ்வொரு விதமான மக்கள் பேசினார்கள். இப்போது இந்த இடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மக்களுடைய ஆட்சேபனை என்னவென்றால், நபி நபி என்று இவர் கூறுகிறார், இவர் ஒரு ஜின்னை போன்று இருந்திருக்க கூடாதா, அல்லது ஜின்னுடைய அந்த வம்சாவழியில் இருந்திருக்க கூடாதா, அல்லது மலக்காக இருந்திருக்க கூடாதா, மலக்குடைய வம்சாவழியில் இருந்திருக்க கூடாதா என்பதெல்லாம் இவர்களுடைய எதிர்பார்ப்புகள். ஏனென்றால் இவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள், மனிதர்களை விட ஜின்கள் உயர்ந்தவர்கள், ஜின்களை விட வானவர்கள் உயர்ந்தவர்கள். இது சக்தியின் அடிப்படையில் இவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆனில் எல்லா இடங்களிலும் புரிய வைக்கின்றான், நீங்கள் வானவர்களாக இருந்தாலும் சரி, ஜின்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, தக்வாவில் யார் என்னிடத்தில் சிறந்தவரோ அவர்தான் என்னிடத்தில் சிறந்தவரே தவிர, நீங்கள் வானவர்களாக படைக்கப்பட்டதினாலோ, ஜின்களாக படைக்கப்பட்டதினாலோ, மனிதனாக நீங்கள் படைக்கப்பட்டதினாலோ அதாவது சிறந்தவராகவோ அல்லது சிறுமைப்படுத்தப்பட்டவராகவோ ஆக மாட்டீர்கள் என்பதை முதல் அடிப்படையாக அல்லாஹு தஆலா புரிய வைக்கின்றான். பின்பு அல்லாஹு தஆலா இங்கு பதிலுரைக்க எப்படி சொல்கின்றான், குல் நபியே நீங்கள் கூறுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும். இப்படி நிப்பாட்டக்கூடாது, பின்னாடி போனோம். யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், நான் உங்களை போன்ற மனிதன் தான். என்னை நீங்கள் உடல் வழியாக பார்க்கிறீர்கள், நான் உங்களை போன்ற மனிதன் தான். ஆனால் எனக்கு வஹி அறிவிக்கப்படுகின்றது, இதில் நான் உங்களை போன்றவன் அல்ல. இது எல்லோருக்கும் வரக்கூடிய சிறப்பல்ல. நான் உங்களை போன்ற மனித இனத்தில் பிறந்திருக்கின்றேன். நான் ஜின்னு கிடையாது, நான் மலக்கு கிடையாது. ஆனால் எனக்கு வஹி அறிவிக்கப்படுகின்றது. நான் உங்களை போன்ற மனிதன் தான். எனக்கு சொர்க்கம் நரகம் காட்டப்படுகின்றது. இதில் நான் உங்களை போன்றவன் இல்லை. நான் உங்களை போன்ற மனிதன் தான். ஆனால் எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் தினம் தினம் வந்து செல்கின்றார். நான் மலக்கை பார்க்கின்றேன். இதில் நான் உங்களை போன்றவன் கிடையாது. நான் உங்களை போன்ற மனிதன் தான். ஆனால் எனக்கு ஜின்களை அல்லாஹு தஆலா காட்டி கொடுக்கின்றான். நான் குர்ஆனை ஜின்களுக்கு இரவில் பாடம் எடுக்கின்றேன். இந்த விஷயத்தில் நான் உங்களை போன்றவன் கிடையாது. இது எல்லோருக்கும் கிடைக்க பெறும் சிறப்பும் கிடையாது. நான் உங்களை போன்ற மனிதன் தான். ஆனால் என்னுடைய உடல் மணக்க ஆரம்பிக்கும். இதில் உங்களை போன்றவன் நான் கிடையாது. நான் உங்களை போன்ற மனிதன் தான். ஆனால் எனக்கு நபி என்பதினால் சில சிறப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதில் உங்களை போன்றவன் நான் கிடையாது. நான் உங்களை போன்ற மனிதன் தான். ஆனால் எனது உடலை மண் அரிக்காது. இதில் நான் உங்களை போன்றவன் கிடையாது. நான் உங்களை போன்ற மனிதன் தான். ஆனால் எனக்கு பின்னால் உள்ளதையும் நான் பார்க்கிறேன். இதில் நான் உங்களை போன்றவன் கிடையாது. நான் உங்களை போன்ற மனிதன் தான். மறுமை நாளையில் எழுப்பப்படும் நாளில் உங்கள் எல்லோருக்கும் முன்னதாக நான் அல்லாஹ்விடத்தில் எழுப்பப்படுவேன். இதில் நான் உங்களை போன்றவன் கிடையாது. நான் உங்களை போன்ற மனிதன் தான். ஆனால் நாளை மறுமை நாளையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடுத்ததாக நான் அல்லாஹ்விடத்தில் சிறப்பான ஆடையை அணிவிக்கப்படுவேன். இதில் நான் உங்களை போன்றவன் கிடையாது. நான் உங்களை போன்ற மனிதன் தான். ஆனால் நான் நாளை மறுமை நாளையில் நபிமார்களுடைய வரிசையில் நிற்பேன். இதில் நான் உங்களை போன்றவன் கிடையாது. நான் உங்களை போன்ற மனிதன் தான். ஆனால் நீங்கள் எல்லாம் நாளை மறுமை நாளையில் அல்லாடிக்கொண்டும் தள்ளாடிக்கொண்டும் யானப்சி யானப்சி என்று கதறிக்கொண்டு இருக்கும் போது நான் உங்களை நினைத்து கவலை கொண்டு யா உம்மதி என்று சொல்லக்கூடிய சிறப்பை பெற்றவன். இதில் நான் உங்களை போன்றவன் கிடையாது. நான் உங்களை போன்ற மனிதன் தான். நீங்கள் மறுமை நாளையில் தன்னிலை என்னவாகும் என்று கதறிக்கொண்டிருக்கும் போது சொர்க்கவாசிகளுக்காக கௌசர் என்ற தடாகத்தில் உங்களுக்கு முன்னதாக நான் நின்று கொண்டு உங்களுக்காக காத்திருப்பேன். இந்த விஷயத்தில் நான் உங்களை போன்றவன் கிடையாது. நான் உங்களை போன்ற மனிதன் தான். நாளை மறுமை நாளையில் சிராத் என்ற பாலத்தை கடப்பவனில் நானே முதலாம் அவனாக இருப்பேன். இதில் நான் உங்களை போன்றவன் கிடையாது. நான் உங்களை போன்ற மனிதன் தான். நாளை சொர்க்கத்திற்கு நான் தலைவனாக இருப்பேன். இதில் நான் உங்களை போன்றவன் கிடையாது. நான் உங்களை போன்ற மனிதன் தான். ஆனால் நாளை மறுமை நாளையில் உயர் ரகமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்திலேயே ஆக உயர்வான சொர்க்கமாக மகாம மஹ்மூதாவில் நான் இருப்பேன். நான் உங்களை போன்றவன் கிடையாது என்று இத்தனை சிறப்புகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் நினைத்து பார்ப்பதற்காக ஒரு சிறப்பை அல்லாஹு தஆலா இங்கு சேர்த்து பேசுகின்றான். அந்த ஒரு சிறப்பு என்ன? இப்போது எத்தனை சிறப்புகளை நாம் கூறினோமோ இந்த எல்லா சிறப்பினுடைய மயில்கல்லாக திகழக்கூடிய நான் உங்களை போன்ற மனிதன் தான். ஆனால் எனக்கு வஹி அறிவிக்கப்படுகின்றது.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் வருகின்றார்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து செய்தியை கொண்டு வந்து தருகிறார்கள், இது உங்களுக்கு கிடைக்காது. என் மூலமாகத்தான் உங்களுக்கு அல்லாஹு தாலா என்ன சொல்கின்றான், எதை நாடுகின்றான், எதை விரும்புகின்றான் என்பதை அல்லாஹ் புரிய வைக்கின்றான் என்ற இந்த சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹு தாலா இணைத்து பேசுகின்றான். எனவே இந்த வசனத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறுமைப்படுத்துவதற்காக இறக்கப்பட்ட வசனம் அல்ல. மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணியத்தை இந்த சமூக மக்கள் உணர வேண்டும், உயர்வாக வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட வசனம். இதை அல்லாஹு தாலா பல இடங்களில் பேசுகின்றான். துஅஸ்ஸிரூஹு வ துவக்கிரூஹு, நபி அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், எவ்வளவு கண்ணியப்படுத்த முடியுமோ அவ்வளவு கண்ணியப்படுத்துங்கள். வ துவக்கிரூஹு, அவரோடு நீங்கள் இருந்த அவர்களுக்கு எப்படியெல்லாம் உங்களால் உதவி ஒத்தாசை செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் நீங்கள் உதவி ஒத்தாசை செய்யுங்கள். உங்களுடைய பணிவிடையை கொடுங்கள், உங்களுடைய உடலை கொடுங்கள், உங்களுடைய உடல் உழைப்பை கொடுங்கள், தேவைப்பட்டால் உங்களுடைய உயிரை கொடுத்து அவரை நீங்கள் பாதுகாருங்கள். இவ்வளவு கடமை உங்களுக்கு இருக்கின்றது. அவரை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், அவருக்கு நீங்கள் உதவி ஒத்தாசையாக இருங்கள். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், குர்ஆனுடைய வசனம். நபி ஒவ்வொரு முஃமின்களுடைய அவர்களுடைய உயிரை விடவும் நபி உங்களுக்கு மேலானவர் என்று அல்லாஹு தாலா சொல்வதின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த இடத்திலும் மனிதர்களோடு ஒப்பிட்டு அல்லாஹு தாலா இறக்கி பேசுவதற்காக இந்த வசனத்தை அல்லாஹு தாலா குறிப்பிடவில்லை. மாற்றமாக இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக பேசியிருக்கின்றான். பின்பு இந்த இடத்தில் அல்லாஹு தாலா அடுத்தடுத்த வசனத்தில் பேசக்கூடிய கருத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த